எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை உருவி வச்சுருக்கேன். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடவே காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 6, தேங்காய் ஒரு 5 சில்லு, ஒரு நாட்டு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே அரைக்கணும். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு நம்ம ஊற வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா மையாக அரைச்சிக்கணும், நிறைய தண்ணி ஊற்றி. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், வரமிளகா, அப்புறமா சீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இதெல்லாம் தாளிக்க போகிறோம். ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறமா ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துக்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம தேங்காய், வரமிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர அளவுக்கு வேகட்டும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க துவரம் பருப்பு விழுது அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்க்கணும். ஊற வச்சு எடுத்துக்கிட்டா தான் நல்லா அரைப்படும். இந்த குழம்புல நம்ம துவரம் பருப்பை அரைச்சி ஊற்றிருக்கனால நல்லா கட்டியாகும். நம்ம பருப்பு ஊற்றினதுக்கப்புறமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும், வேகணும் முருங்கைக்கீரை நல்லா. இது எல்லாத்தையுமே நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா வேகணும். அதனால எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சி வரணும் அந்த குழம்பு, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் தயார். இது தோசை, இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.